தீபாவளி பர்ச்சேஸ் எல்லாம் ஜாலியாக முடிச்சுட்டு டே ஃபுல்லும் வெளியில் சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு டயர்டாக வருவோம். அன்றைக்கி நாள் முழுசும் ஹோட்டல்லையே சாப்பிட்டதால வீட்டுக்கு வந்து லைட்டாக ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டா நல்லாயிருக்குமேன்னு யோசிக்கிறப்ப தான் நம்ம வீட்டில் இட்லி மாவும் தோசை மாவும் இருக்காது. அப்பப்பா அந்த டைமில் வரும் பாருங்கள் ஒரு தலைவலி. இனி தலைவலியும் வராது, தலைவலிக்கு டேப்லெட்டும் தேவைப்படாது. காலையில் பர்ச்சேசிங் கிளம்புறப்போ கொஞ்சம் தயிர் மட்டும் போட்டு வச்சுட்டு போயிட்டிங்கன்னா வந்தோடனையும் ஈஸியான ஒரு டிஃபனை செஞ்சிடலாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, ரவா இட்லி தான். சிம்பிளாக அண்ட் டேஸ்டியாக ரவா இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்களா? இந்த ரவா இட்லி செய்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் தான் ஆகுங்க. ஸோ பயப்படாமல் இந்த ரவா இட்லியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு ரவா இட்லி செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனேயும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பை கருக விடாமல் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. ரவா இட்லிக்கு இந்த கடலைப்பருப்பு நல்லா டேஸ்ட்டை கொடுக்குங்க. கடுகு சேர்த்து பொரிய விட்டுருங்க. கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. ரவா இட்லிக்கு இந்த சீரகம் சேர்க்குறதால ரொம்ப வாசனையாக இருக்குங்க. அடுத்து 1 இன்ச் இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் சேர்க்காதவங்க சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாங்க. சில்லி ஃப்ளேக்ஸுங்கிறது ஒரு மிக்சி ஜாரில் 4-5 காஞ்ச மிளகாவை சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுக்கிறது தாங்க. அடுத்து இது எல்லாத்தையும் வறுத்துட்டு 1 கப் ரவையை சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ இட்லி வேணுமோ அந்த அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிற 1 கப் ரவை 12 இட்லி வரைக்கும் கிடைக்குங்க. ரவையை சேர்த்துட்டு 3-4 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்துக்கோங்க. வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ரவையை வறுத்திங்கன்னா ரவை கரிஞ்சு போயிடுங்க. இட்லியில் கருகின வாசம் வரதோட மட்டும் இல்லாமல் இட்லியோட கலரும் சேஞ்ச் ஆகிடுங்க. ஸோ கேர்ஃபுல்லாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை வறுபட்டு ஒரு நல்ல அரோமா வந்ததும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த டைமில் ரவா இட்லிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாங்க. உப்பை சேர்த்து நல்லா கலந்து ஆற விட்டுருங்க. வறுத்து வச்ச ரவையில் சூடு ஆறினதும் 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. 1 கப் தயிர் 1 கப் ரவைக்கு கரெக்டான அளவுங்க. தயிரை சேர்த்துட்டு துருவின கேரட்டையும் சேர்த்துக்கோங்க. துருவின கேரட் உங்களுக்கு ஆப்ஷனல் தாங்க, இருந்தால் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூனுக்கு கம்மி பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடான்றது வேறு ஒன்றும் இல்லைங்க, சமையல் சோடா தாங்க. கிராமத்து சைடில் இதை சோடா உப்புன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் நல்லா 10 நிமிஷம் போல் ஊற விட்டுக்கோங்க. சமையல் சோடா சேர்த்த உடனேயும் மாவு நல்லா பொங்கி பஞ்சு போல் வந்திருக்குங்க. 10 நிமிஷம் கழித்து மாவு கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு வறுத்த முந்திரியை ஒன்றொன்னா வச்சு அது மேலே இந்த மாவை இட்லியாக ஊற்றிக்கலாங்க. இட்லி பானையில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்ததும் நம்ம ஊற்றின இட்லியை 10 நிமிஷம் போல் வேக விட்டுக்கலாங்க. 10 நிமிஷத்தில் இட்லி வந்து நல்ல ஒரு வாசனை வருங்க. இந்த டைமில் இட்லிகளை வெளியில் எடுத்துக்கோங்க. இட்லியை எடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இட்லியை எடுத்திங்கன்னா பஞ்சு போல் மெத்துன்னு இட்லி இருக்குங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் சூடாகவே இட்லியை எடுத்துட்டேங்க. இட்லியை நல்லா ஆற விட்டு ஸ்பூனில் எடுத்திங்கன்னா இட்லி நல்லா மோல்டிங் டைப்பில் மொழுன்னு பஞ்சு போல் வருங்க. இந்த ரவா இட்லிக்கு சட்னியும் சாம்பாரும் இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேங்க. சாம்பாரை விட தேங்காய் சட்னி இந்த இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம எப்போல்லாம் வெளியில் போயிட்டு வரோமோ வீட்டுக்கு வந்ததும் பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ செய்யணுன்னா மாவு இல்லைன்னு கவலைப்படாதீங்க. 1 கப் தயிரும் 1 கப் ரவையும் இருந்தால் போதுங்க. இது போல் பஞ்சாக மெத்துன்னு சூப்பரான இட்லியை ரெடி பண்ணிடலாம். வழக்கமாக நம்ம எப்போயும் சாப்பிட்ற ஒரே மாதிரி இட்லியை சாப்பிடாமல் இது போல் ரவா இட்லியும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். இந்த ரவா இட்லியை வெள்ளை ரவை, அதாவது பாம்பே ரவைன்னு சொல்லுவோம். இந்த வெள்ளை ரவையை மட்டும் இல்லைங்க, கோதுமை ரவையில் கூட இந்த ரவா இட்லி செய்யலாம். அடுத்த முறை உங்களுக்கு ரவா இட்லி கோதுமை ரவையில் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ ஷேர் பண்ணுறேங்க. இது போல் ஹெல்த்தியான ரெசிபீஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டு ரவா இட்லி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த ஒரு வீடியோ மட்டும் இல்லைங்க, இன்னொரு 4-5 வீடியோ கூட நம்ம சேனலில் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் சேவ் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு சமைக்க முடியாத நேரங்களில் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி செஞ்சுத்தான்னு கேளுங்க. அடுத்தடுத்து நம்ம சேனலில் என்ன ரெசிபீஸ் ட்ரை பண்ணலான்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் அடுத்த ரெசிபியோடு பார்க்கலாங்களா? தேங்க்யூ.